Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்பெஷலான டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடோ மில்லட், அதாவது வரகரிசியை வச்சு எப்படி தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணி அதில் தோசை வாக்கலாம் அப்படின்றது தான். இதில் இட்லியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வரகரிசியில் எப்படி சக்கரை பொங்கல் செய்கிறது அப்படின்ற ரெசிப்பியும் கொஞ்ச நாள் முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நம்ம வரகரிசியை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி வரகரிசி எடுத்துக்க போகிறேன். கிட்டத்தட்ட இது 250 ml பிடிக்கிற கப்பு. இப்போது இந்த வரகரிசியை பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணியோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த தண்ணியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசாக தண்ணியை பிடிச்சிட்டு அதை ஊற வச்சுருங்க. 5-6 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா தான் அரைக்கணும். இப்போது வரகரிசி ஊறுற இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு உளுந்தையும் ஊற வச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு முழு உளுந்து எடுத்துக்கோங்க. 1 கப் மில்லட்டுக்கு 1/2 கப் உளுந்து அப்படின்றது தான் கணக்கு. ஒரே கப்பில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா தண்ணி ஊற்றி ஒரு தடவை அலசிடுங்க. அழுக்கு எல்லாம் போனதுக்கப்புறமா இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு புதுசாக தண்ணி பிடிச்சி 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிரைண்டரில் உளுந்தை ஆட்டிக்கலாம். அதுக்கு உளுந்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்கிறது கம்மியான உளுந்து அப்படின்றதுனால கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு கிரைண்ட் ஆகி ஸ்மூத் பேஸ்ட்டாக இது கிடச்சிரும். இப்போ பார்த்திங்களா, ஃபுல்லாகவே நம்ம மாவு அரைஞ்சி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துருச்சு. இந்த பேட்டரை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது அதே கிரைண்டரில் நம்ம முன்னாடியே வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருந்த வரகரிசியை ஆட் பண்ணிக்கலாம். வரகரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேட்டராக அரைச்சிக்கோங்க. அட்ட ஸ்டேஜில் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா நம்மளோட பேட்டர் ரொம்ப தண்ணி ஆகிடும். ஒரு மீடியமாக தண்ணியை விட்டு விட்டு அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நான் எடுத்துருக்கிற இந்த குவான்டிட்டிக்கு 10-12 தோசை கிடைக்கும். ஸோ தோசையோட அளவு பொறுத்து தான். ஒரு கரண்டி மாவை வச்சு நான் சுட்டதுக்கு 12-13 தோசை கிட்டே எனக்கு வந்துச்சு. இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டு பொறுமையாக இதை ஒரு ஃபைன் பேட்டராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாவை ஃபுல்லாக அரைச்சி முடிச்சாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே போதும். இப்போது அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி உங்கள் கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஹீட் பறக்க நீங்கள் அந்த மாதிரி கலந்து விட்டீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு சூப்பராக புளிச்சு வரும். இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 7 to 8 hours அப்படியே விட்டு ஃபெர்மெண்ட் பண்ண வச்சுருங்க. மாவு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா புளிச்சு வந்திருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு மாவு சூப்பராக ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதை இட்லிக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறேன் அப்படின்றதுனால கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி தோசை ஊற்றுறோமோ அந்த மாதிரியே ஊற்றிக்கலாம். ஊத்தாப்பம் ஸ்டைலில் ஊற்றணும் அப்படின்னாலும் ஊற்றிக்கலாம். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். மாவு எந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம சாதாரணமாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி நம்மளுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் அதை விட டேஸ்ட்டாகவே கிடைக்கும். சாதாரணமாக இந்த மாதிரி தோசையும் ஊற்றிக்கலாம்.
இல்லை இந்த மாதிரி லைட்டாக தோசையை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே உங்களுக்கு என்ன வெஜ்ஜீஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா வந்து வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சமாக வந்து இட்லி பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கீழே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆனியன் தோசாவும் ரெடி ஆகிடும். அதே மாதிரியே இப்போ மறுபடியும் கொஞ்சமாக ஒரு லேடில் ஃபுல்லாக பேட்டர் எடுத்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதில் நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற பொடியை ஆட் பண்ணி பொடி தோசையும் செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த பொடிக்கான ரெசிபியும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஹெல்தியான இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரியே மில்லட் சம்மந்தப்பட்ட ரெசிபீஸ்க்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் எல்லாத்தையுமே கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.